லைஃப் பேட் வைக்கலாம் நம்ம. நீ என்ன வச்சுக்கோ, நீ தான் சாவ போற. எதுக்கு நம்மளுக்கு இல்லை பேர் அந்த பேர் ரெடியாக இருப்பாங்க போலங்க. வாடா வா, உனக்கு இருக்கடா இன்னைக்கு கச்சேரின்னு. கிராண்ட்பா லெஃப்ட்டில், கிராணி ரைட்டில் 2 பேரை வச்சு சாத்து மொத்தலாம் இருக்குங்கிறத நீ சாத்த போறியா இல்லை அவங்க சாத்த போகிறாங்க இப்போ தெரிய போகுது. உள்ள வந்தாச்சு. என்னென்ன நடக்க போதோ தெரியல. இதில் ஃபஸ்ட்டே எல்லாம் தைரியமாக இறங்கக்கூடாது, கொஞ்சம் பயந்து தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கன்று கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம தைரியமாகவே இருக்கணும். இங்கெல்லாம் வராது, தெரியலையே. ஐயோ கிளவா இங்கெல்லாம் நிற்கிறான். தெரியுது அவன் அப்படிதான். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டக்குனு அதை ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இப்போ வந்துட்டு இருப்பான், வந்து சுத்தணும். சுற்றிட்டு கீழே வந்து ஒரு அடி விழுவா. ஏன் அவனுக்கு சொல்கிறேன். கிராண்ட் பேங்க் அக்கௌண்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிராணி வர வச்சுருவோமா? வந்துட்டா, கூப்பிடவே தேவையில்லைங்க, வாலண்டியராக வராங்கங்க எல்லாம். சரி வெயிட் பண்ணுவோம். சரி, இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, எனக்கு போர் அடிச்சிடணும். போர் அடிக்கணும் போ. போர் அடிக்காம ஒன்று அடிப்பாங்க திருப்பி, பரவாயில்லையா? பார்ப்போம் யாரும் வராங்களா. ஓகே பெல் அடிக்குது. ஐயோ சரி, அந்த அது என்னமோ தெரியலங்க, என்ன மான்ஸ்டர்னே தெரியல. கிராண்ட்பா பார்த்துருக்கீங்களா? அந்த மான்ஸ்டரை மட்டும் கொண்டா அதே அழுகுற சத்தமே கேட்கும். யார் அழுகுறதுன்னு மேலே சரி கிராணிங் இல்லை பார்த்தீங்களா? இப்போதான் பாட்டு போட்டு ஆடுவாங்க போல. மேலே எனக்கு பாட்டு நான் சேர்க்கணும் போனால் பயமாக இருக்குது. இன்னும் சவுண்டு கேட்குது. டோர் லாக்கு செம்மையாக சவுண்டு கேட்குது. டோர் லாக். கிராணி நிறுத்திட்டான். கிராணி எங்கேயாவது வச்சு பூட்டி வச்சுக்கிறாமன்னு நானும் பார்க்குறேன். அதுக்கு பயமாக இருக்குது போட்டு. இந்த பக்கம் வேணா கிராணி வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போதான் மீட்டுக்கு வந்துட்டு கிளவா. இப்போதான் கிராணியை பற்றி பேசிட்டு இருந்தா. அட 2 பேருமா? சூப்பர் சூப்பர். வந்துட்டு தாண்டா இருக்காங்க. கிராணி வச்சு டிஸ்டர் வந்துட்டாங்க. நம்மளுக்கு அவ்வளோதான். வரல நேராக மாடி கொண்டு ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இங்கே ஸ்டன்கன் இருக்கிற வாய்ப்பு இல்லை. இல்லைண்ணா, எனக்குலாம் எப்படியா கிடைச்சாங்களா ஈஸியா? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேன். கிளம்பாரு கத்துறான். கிராணிக்கு வேறு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படி வேண்டிதான். ஏன்னா இது ரொம்ப தடுக்குது என்னையை போட்டு. எனக்கு கொலை காண்டாக்குது. இது வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ போகலாம். பயமாக இருக்குது. கேஸ் லைன் வேறு இங்கே தான் இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஹெலிகாப்டரா? ஹெலிகாப்டர் தான். ஓகே. எனக்கு ஐயோ கிராணி, ஏன் கிராணி உனக்கு ஏன் இந்த வெறி என் மேலே? இங்கே வா ஒளிஞ்சுக்கிறேன். வா, அவன் பெட்டு கடியில் ஒளிஞ்சுன்னு பாரு. வா வா வா, நினைக்கிறேன். வாடி கீழே வாடி, ஒளிஞ்சுன்னு காப்பா. தேடுறத பார்த்தாலே எனக்கு வினோதமாக தான் இருக்குது. தேட மாட்டேன்னு தெரியும் எனக்கு. சொல்லலை என்னடி நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டு போற? இங்கே கீழே ஒளிஞ்சுனுக்கா, அது கூட கண்ணு தெரியாம இருக்கா? இந்த சத்தம் கேட்கலாம். வாலண்டியரா கூப்பிடுறானே அவன், அவ்வளோ சந்தோஷமா இருக்கானா? இது ட்ராப் வைக்கிறதுக்கு மட்டும் தான் நீலாம் லைக்கு. பார்த்துக்கோ உன்னை எப்படி இன்சல்ட் பண்ணினுக்கான்னு. அவனுக்கு அவ்வளோ அறிவு இருக்குதா? ஓகே, வேலைக்கு வேலை வந்துச்சு. சாப்பாடு வைக்க போயிட்டான். இதை திறந்து பாரு, ஏதாவது இருக்குமான்னு. ஏன் கிளம்ப வந்து நடிக்கிறதுக்கா? ஹெலிகாப்டர் மேனு நான் சொன்னேன். எங்கே கேட்குறது எல்லாம் இல்லைவா? உனக்கு தேவையில்லாத வேலை நான் சொல்லிட்டேன். மறுபடியும் நான் சொல்கிறேன்டா, நான் வெப்பன் கீ கிடச்சிதுன்னா அப்புறம் உன்னை கிழிச்சிருவேன். அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கான் தாத்தா. பாரு தாத்தா, சத்தத்தை போட்டேன். கிராணி அங்கேருந்து வரும், கிளவா அங்கேருந்து வருவான். 2 பேரும் நினைச்சேன். என்னென்னமோ நான் பண்ணுறீங்கல்ல. வெப்பன் கீ கிடைக்கிறது வரைக்கும் தான் கிடச்சிருச்சுன்னா போதும். நிறையா மாட்டானே தாத்தா. பற்றி பத்திரமா இருங்க, பத்திரக்காளி ஆகிடுவாங்க தாத்தா. டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மண்ணு நீனும் பண்ணல இந்த வெற்றியோட ஆட்டத்தை. பார்த்து போடா, ஸ்டார்டிங்ல எங்கேயாவது இருக்க போறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். இதை திறந்து பாரு, யார் எங்கேருந்து எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வருவாங்க. ஆனால் வருவாங்க. கிளம்பும் பாத்ரூமில் இருக்கான் போல. அவன் என்ன பண்ணுறான்? அவனே வேஸ்ட்டு.
அவன் லைக்கே இதை மேலே போய் திறந்து பாரு அது இதுன்னு. ஏன் இருக்கேன் அது இருக்கேன் அவனுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது. அடே இன்னும் நீ ஒன்றே ஒன்று தானே கண்டுபிடிச்சிருக்க, ஏன்டா இப்படி படுத்துற? கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், ஹெலிகாப்டர் மேனுவலு கேசலின் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கான். நீ என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு? எதுக்கு நமக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். என்ன சொல்கிறேன்? சர்ப்ரைஸ் கொடுத்தனுக்க அங்கேருந்து வந்து அப்படியே பொட்டுன்னு போடுவான் பாருங்க. எங்க இருக்கான் அவன் தெரியல. அங்கேருந்து வருவானு நினச்சேன். அந்த பக்கம் பாத்ரூம் வந்து வருவானு நினச்சேன். மறைஞ்சுப்போம். சரி எதுக்கு நம்ம லூசாடா நீ போய் ஒளிடா. வந்தானா அவ்வளோதான்டா. வெளிப்படையாகவே இருக்கணும் நம்மளாம். யாருக்கும் அடி வாங்குறதுக்கு வெளிப்படையா இருக்கணும். ஒரே ஆள் நீதான்டா. யாருமே வரலடியா. சரி போய் திறந்து பாரு ஏதாவது இருக்காங்க. வெப்பன் கீங்க ஐயோ பத்திரகாளியாக போனானோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் ஆகிட்டானா. ஓகே, இப்போ கிராணி எவ்வளோ சீக்கிரத்தில் வரான்னு நமக்கு தெரியாது. இதே ரூமில் இருந்து நிறைய கதை தந்துருப்பா. ஆமாம், அங்கே ஒரு பிக்சர் பீஸ் கிடக்குது. அப்புறம் வேற எங்கேயோ அந்த ஒரு டாய்லெட்டில் இன்னொரு பிக்சர் பீஸ் நான் பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஞாபகம். வீடு க்ரோபால் தான் இருக்கும் இங்கே எல்லாம். ஓ வெளில வரியா? இப்போ நான் இங்கே வந்து இல்லை போவாத அவளுக்கு மூளை இருக்கு. இந்த பக்கம் வேணாண்டா பைத்தியமே. தெரியல பேட் எனக்கு பிளடி பேட். இங்கே சத்தத்தை போட்டு வரவே இங்க வருவாடோ ஏன்டா படுத்துற? ஐயோ வருவா வரட்டுமே. அட்டாக் ஆகுது. அங்க ஒரு பிக்சர் பீஸ் எனக்கு தெரியுது. 3 பிக்சர் பீஸ் நம்ம எடுத்துட்டோம். 3 பிக்சர் பீஸ் எங்க இருக்குன்னு பாத்துறேங்க. டாய்லெட்ல இன்னொரு அந்த பெட் மேல இன்னொருங்க இந்த தரையில. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த வெப்பன் கீ எடுத்துட்டு அவன் போய் வெப்பனை ஓபன் பண்ணுங்க. முதல்ல அந்த கேமரா சுட்டுட்டாங்க. கேமரா சுட்டுட்டாங்க. ஏன்னா அவன் தான் செக்யூரிட்டி கீ வச்சிருப்பான். ஏறா இந்த கிராண்ட்பா தேவலாம என் பிரச்சனைல வரான். பேச விடுறான் என்ன? குறுக்க பேசாதடா. ஸோ அவனை மேலே சுட்டு தள்ளினாதான் நம்ம செக்யூரிட்டிக்கு எடுத்து அதை ஓப்பன் பண்ண முடியும். இங்கே பார்த்துட்டு இருக்கிறான். உனக்காக தான் வெயிட்டிங். எங்கே வெளில காணுமே. அதுக்குள்ள நம்ம வெளில வந்துட்டோமே. இங்கே கிராணி வந்து என்ன பண்ணுறது நம்ம? வரணும். இல்லை இவன் வரான். கிராணி அப்படியே இங்கேருந்து வருமா? அது எங்கே அந்த பக்கம் போடா. அது எங்கே இங்கே வேற ட்ராப்பர் சுற்றி இருக்குது கிராணி. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க. கிளவி கதை முடிஞ்சுது. சரி இந்த சத்தப்படி கிராணி வர வைப்போம். கிராண்டாவும் அங்கே கிராண்டா காது கேட்காது. கிராண்டா என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. கிராணி தெரியல. சீக்கிரம் வாங்க. நீ வரக்கூடாது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வான்னு கூப்பிட்றான். இப்போ ஏதோ காரணம் இருக்குன்னு புரியுதா இல்லையா உனக்கு? அதுக்கு எப்போ புரிஞ்சிருச்சு. இன்னும் இங்கே பார்க்குற அவன் உனக்கு பிளான் பண்ணிட்டா அடி வாங்கிறதுக்கு. நான் அதுக்கு பிளான் சுடுறதுக்கு. சரி நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நீ இப்போ வெளில போனால் கிளவ நிற்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கிராண்ட்பா ஒழுங்காக வந்துடு. நான் அழகாக செக்யூரிட்டிக்கு மட்டும் இருப்பேன். எதுவும் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஏன் எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னு புரியுதுல்ல. வெளில போய் அடி வாங்குறானா இல்லை சுடுறானா அது தெரியாது. ஓகே இங்கே தான் இருக்கலாம். இங்கே தான் இருக்கலாம். லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. எங்கடா இருக்க கிளவா? இது அதுக்குள்ள இவ்வளோ மறைச்சிட்டாலே. அடே லூசே. அட போங்களாடி அப்பா. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் ஃபைன் எங்கேயாவது ஓடிட்டு இருப்பாரு. சொல்ல அட கிளவா. யூ see you கிளவியே எந்திரிச்ச பிறகு ஐ see youன்னு இருக்க. ஓகே செக்யூரிட்டிக்கு எடுத்துட்டு இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணுங்க. வேணாம் முதல்ல போய் செக்யூரிட்டிக்கு தர. செக்யூரிட்டிக்கு திறந்துட்டு நம்ம 3 பிக்சர் பீஸ் மேலே போட்டுருணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ரெஞ்ச் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. க்ரோபாருக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ பார்த்தியான சொன்னமே ஒரு பிக்சர் பீஸா? சாரிங்க, கார்பெட்டாக இருக்குதா? இங்கேயே தூக்கி போடு வை. இங்கேயே செக்யூரிட்டிக்கு போடு. ஏன்னா போன மேட்ச் சவுண்ட் போட்டோமா? ஏன்னா நான் சொல்கிறேங்க, போன மேட்ச்சில் நாங்கள் வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சரி, நம்ம அப்புறமா சொல்கிறேன். டேய் அப்படியே போட்டு போடா. இங்கதான் தூக்கி போடுமா? எத்தனை பிக்சர் பீஸ் இருக்குன்னு? 2 இருக்கு. 2 தானே? அட போடா. அந்த பெட்ல ஒன்று இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. அந்த பெட் இதுல வேற சுத்தி தான் போவானா? அந்த பெட்ல இருக்காது. நம்ம இப்பதான் இப்படி எடுக்கக்கூடாது. இது உள்ள போய் போய் எடுக்கணும். இதுக்கு ஃபார் சேஃப்டி பர்பஸ். சேஃப்டி பர்பஸ்.
இவ்வளோ பண்ணுறது இந்த ஷார்ட் கணக்கு ரீசார்ஜ் பண்ணியா ஜீரோடா சாரிங்க பண்ணலாம் எல்லாம் மிஞ்சி பண்ணால் கிராணி எங்கெங்கே சுற்றிட்டு இருக்குமா நம்மளை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்குமா எப்படி இருந்தாலும் அது இந்த இடத்துல தான் வரும் ஷார்ட்கட் தான் அதுக்கு தெரியும் நம்மளா பண்ணி விட்டுருந்தாரு. இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ செட்டு நீட்டு கீழே போ சரிண்ணா அப்படியே போ நான் என்ன பண்ணுறது கிரானைட் வேறு அந்த விழுந்துக்கிட்டு தான் இருக்கும் சொல்லலை ஒரு வேளை அந்த ஹெலிகாப்டர் கிட்ட இருந்தா என்ன பண்ணுவேன் இங்க திறந்து பாரு ஏதாவது இருக்கானே இங்கே இது போட் ஆடுனா ஹார்ட்வேர் தான் இருக்கும் அது டோர் வச்சுக்கிட்டா சொல்லலை போட் ஆடு இருக்கும் போட் ஸ்டாரிங் இல்ல ரெண்டுமே சரி போய் செட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர். ஓ டக்டேப்பா வேற ஒரு எனக்கு ஒரு அசிங்கமான ஐடியா வந்துச்சு. என்ன அது அசிங்கமா தான் இருக்க போகுது சொல்லி இருக்கும் நம்மளுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் ஹெலிகாப்டர்ஸ்க்கு தேவையான 3 பொருளையும் நான் இங்கே வந்து போட்டுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமே ஷார்ட் கனை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கிளாஸ் ஃபீஸை கண்டுபிடிச்சிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஏற்கனவே அது அசிங்கமான ஐடியான்ட்டான் இதில் அது அசிங்கமாக தான் ஒர்க் ஆக போகுது எங்கே அது நல்லா ஒர்க் ஆக போகுது இப்போ என்ன பண்ணலாம் கேஸ் எடுத்துகிட்டு மேலே போட்டுடலாமா என்ன ஐடியா சூப்பரா. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த கேமை வந்து ஏதோ ஒரு குட்டாமலாம் அடிச்சு விட்றோம். கன்ஃபார்மாக நாங்கள் விக்ட்ரி ஆகும் நீங்கள் நினச்சி பார்த்துறாதீங்க. ஏன்னா இது எப்படி வரும்னு தெரியாது இந்த வீடியோ எங்களுக்கு. நல்லா வரும் எங்கேயாவது எங்கே செத்து போயிடுவோமோன்னு தான் நினைக்கிறேன். நீங்களே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ தோற்று போனால் அப்போல்லாம் நம்புவாங்கன்ட்டு அவன்ட்டா. நான் எப்படி அப்படி சொன்னேன் எங்கேருந்து வரான்னு நம்ம தெரியல ஆனால் சிரிச்சிட்டு இருக்கா. அவ சிரிச்சா அவ சிரிக்கிறாடா உனக்கு என்னடா அவளுக்கு என்னமோ சந்தோஷமா இருக்கு நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க நல்லா சாப்பிட்றதுக்கு இது கிடச்சிருச்சுன்னு சாப்பாடு. சரி இப்போ கிராணி எங்கேருந்து வருவா எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. ஏதாவது நம்ம அதுதான்டா கிராணி எனக்கு ஏதாவது எனக்கு அவளை ஏதாவது தொல்லை பண்ணணுன்னே ஆசையாக இருக்குது. எங்கே அந்த செக்யூரிட்டிக்கு தொல்லை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அப்படியே ஒரு அடியும் வாங்கிட்டா நல்லா குழு குழுன்னு இருக்குமே எனக்கு. ஏன்னா எனக்கு பயந்து சாவறேன் நான். என்ன ஒரே ஒரு தடவை திருப்பி அடி வாங்கிடுறாங்க அப்படியே எனக்கு குழு குழுன்னு. சரி நான் டெலிகாப்டருக்கு எங்களுக்கும் தெரியும். ஓகே அவள் பியானோ வச்சுட்டு இருக்கிறா கேக்குதா கேட்கிறதா அவள் குரலா நன்றாவே பியானோ வாசிச்சுருக்காங்க. என்ன கூட இதோட நல்லா பியானோ வாசிப்பான் போல. எவ்வளோ க்யூட்டாக வாசிச்சுட்டு இருக்கிறாள். அட கண்ணும் பசவனே அவளே நான் க்யூட்னு சொல்கிறேன். ஏய் போய் தேடு. ஏ ஐயோ வந்துருவாடி. போட்டோவை தள்ளிட்டான். ஐயோ என்ன கன்னு வேற இல்லையே. ஷாட் இங்கே தானே இருக்கு. என்ன புல்லட் இல்லை அவ்வளோதான் போட. தாத்தா கீழே இருந்தானா இதை போய் முதல்ல திறந்து பாரு எதையாவது. சரி எங்கே இருக்க நீ. சாரே கண்டிப்பாக கீழே தான் இருப்பாரு. இப்போ வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது சாரே உனக்கு. ஏய் அவர் கண்டிப்பாக கீழே தான்டா இருக்காரு. ஏன்டா சாரே இங்கே இல்லை. சாரே போட்டுக்கிட்ட இருப்பாரு. இருந்தால் இருந்துட்டு வராரு. இது வந்து ரொம்ப வழுக்குது கையில் வேறு பயமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அட என்னடா ஒரு புல்லட்டு கூட உனக்கு நல்லா எடுக்க தெரியல. ஏய் இசைக்கு எப்படி எடுத்தனா இது எத்தனை ட்ரெயின் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அடியே எங்கடி இருக்க கிளவி. ஃபஸ்ட் நம்ம கிளவே கொண்டுடா. எனக்கு தெரிஞ்சு தண்ணி சத்தம்லாம் கேட்குது என்னமோ. ஓ கிராண்ட் பா இங்கே இருக்கார பார்த்தியா. அடே கிளவா கொஞ்சம் அப்படியே கிட்டவா அப்படிதான் நல்லா போடு நெஞ்சிலேயே ஷாட்டு. எப்பவுமே எல்லாரும் ஏய் எங்கடி உன் புருஷனை சொல்லிட்டோம் பாரு சுட்டுட்டோம் பாரு. ராணி சீக்கிரம் வா. You wanna play hide and seek? இதே நெஞ்சில சுட்ட ஹெட்ஷாட் போடணும்னு ஆசையாக இருக்குது. என்ன எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் 2.5 minutes தானே. ஆமாம் அப்புறம் எதுக்கு அடுத்த தடவை ஹெட்ஷாட் போடலான்னு இருக்கேன். சேஃப் பக்கம் போய் பாரு ஏதாவது இருக்கானு. சேஃபா ஏய் கீழடா அது. எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது. அதுல ஒருவேளை இருந்ததுன்னா என்னடா பண்ணுவ கேளடா நான் சொல்றேன். நம்ம கிரானியோட வாஷ்ரூம் போய் பார்த்தறலாம். அதுக்கு ஒரு பிக்சர் பீஸ் எடுத்துட்டு வந்துடலாங்க. வாஷ்ரூமுக்கு போனால் ஓ சத்தம் போட்டனே. ஓ இங்கே தான் இருக்கியா. 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே திறந்து பாரு ஹெலிகாப்டருக்கு இருந்தாலும் இருக்கும். கேமரா சொல்லு நான் எனக்கு நாள் பார்த்தீங்களா இப்போ கூட அந்த இது வைக்கணும்னு அவளுக்கு மனசு தோணிடுது. சரி எனக்கு ஒரு டவுட்டு. இதை நான் மேலே போய் வச்சுட்டு வந்துடுமா இங்கேயே போட்டுட்டு போய் பிக்சர் பீஸ் எடுத்து இங்கே போட்டு போய் பிக்சர் பீஸ் எடுத்துக்கலாம்.
அதோட இரு இங்க போ சிங்கு கிட்ட போ இங்க பாரு ஓ இங்க பாரு. இந்த ஐடியா உனக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அட கொய்யாலே நான் இப்ப சொன்னேன். இந்த கேமை கண்டுபிடிச்சேன் அவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட டிராஃபிக்னா ஒரு கெட்ட எண்ணம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவள் இவ்வளோ கெட்ட எண்ணம் படிச்சு வந்துட்டு அவளுக்கு என்னடா கெட்ட எண்ணம் இருக்கு? நீ அவ வீட்டுக்கு வந்துட்டு அதையும் அவளே சுட்டு தள்ளிட்டு. சரி எனக்கு அது மட்டும் தெரியல. இது எல்லா கேமுக்கும் இன்ட்ரோ இருக்குது, இதுக்கே இன்ட்ரோ இல்லை. கிராணி 1.9 போட்டு அதான் எனக்கும் தெரியல. ஆனால் கிராணி 3க்கு வந்து இன்ட்ரோ இருக்குங்க. நான் நினைக்கிறேன் கிராணி 3ல இருந்த இன்ட்ரோ இருக்குது. அதான் என்னன்னா நம்ம வந்து ஒரு காட்டில் இருப்போமா, இந்த வீடை பார்த்துட்டு போயிடுவோமா நம்ம ஹெலிகாப்டருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வர வர எனக்கு இதுவாக ரொம்ப வழக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா உனக்கு விளையாடவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி 2 விளையாடுன்னு சொன்னால் கிராணி 3 விளையாட நல்லா வரும் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. சரி முதல்ல பிக்சர் பீஸ் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணு. பிக்சர் பீஸ்னா 4 தானே ஆச்சு, 3 தானே எத்தனைன்னே தெரிலங்க அவனுக்கு. ரொம்ப நல்லா விளையாடுறான். இப்போ ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் பண்ணுமா வேறு. சரி இவ்வளோ பண்ணிட்டு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்தால் நான் அதை ஓப்பன் பண்ண முடியும். மறுபடியும் ஷார்ட் கன் எடுக்கிறதுக்குள்ள அதுக்கு நம்ம அடிச்சுட்டு தெரியுங்களா? ஆமாம் அது எனக்கு தெரியும். நீங்கள் அடி வாங்க போகிறேன், நானும் அடி வாங்க போகிறேன். சரி 2 பேர் இருக்காங்க. கிளவி என்ன அடிப்பா, கிளவு மொன்ன அடிப்பா. சரி அது இருக்கட்டும். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்தாச்சும் கிராணி தான் சேஃப். ஏன்னா அவள் நம்ம இங்கே சத்தம் போட்டு விட்டு அங்கே நம்ம ஓடிடலாம். ஆனால் என் கிராண்ட் அப்படி கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸோ டேஞ்சரஸ். எனக்கு தெரிஞ்சு சில விஷயத்தில் கிராண்ட்பா தாங்க பெருசு. ஏன்னா நம்ம முன்னாடியே நின்னாலும் ஒரு சில டிஸ்டன்ஸ்க்கு அவர் கண்ணு தெரியாது. கிட்ட வந்த பிறகு தான் கண்ணே தெரியும். அது வரைக்கும் நம்ம அங்கேயே நின்றுருக்கலாம் போல பொருள் எடுத்துட்டு. ஓகே ரொம்ப ஆவலாக இருக்குது. இல்லை கீழே போகலாமா மேலே? இல்லை இப்படி கீழே போனால் மறுபடியும் நம்மளுக்கு கீழே அனுப்பி வச்சுருவாங்கன்னு பயமாக இருக்குது. போகலாம் என்ன இப்போ போயிட்டோமே. அட சத்தத்தை வேற போட்டடா. எங்கே போட்டேன்? போடலையா? சரிடா. எங்கே ஷார்ட் கண்ணை போட்ட? ஷார்ட் கன் கிச்சனில் போட்டேன். அதானே பயமாக இருக்குது போகிறதுக்கு. திடீர்னு கிராண்ட் அப்படியே போவானா? திடீர்னு கிராணி வருவாங்களா? எனக்கு அப்படியே டமால் கிராணி கூட பயம் கிடையாது. கிராண்ட்பா தான். என்ன கிளவி உன்னை பார்த்து அவனுக்கு பயம் இல்லையா? கிளவி ஒரு அடிச்சு காட்டேன் பார்ப்போம். நான் அதுக்குள்ள அடிச்சிடுறேன் அவளை. இல்லை அதுக்குள்ள வந்துட்டேன். பார்த்து கிளம்பு கீழே அங்கே வந்துட போகிறான். அவன் எப்படி இருந்தாலும் அந்த இதில் இருந்தால் வருவான். எங்கேருந்து வரானே? கன் வச்சா காது கேட்க மாடா. இந்த நீ அவன் நேரத்தி இன்னும் ஸ்பீடில் திரும்ப வந்தான். எப்படி கிராணியை மட்டும் சுடலாம்? ஏய் இது திறந்து பாடுறா, கிச்சனை திறந்து பாடுறா. கிச்சனில் என்ன இருக்கு? டோராண்டில் தான் இருக்கும். நான் போய் அந்த அதை திறந்து பாடுறா. செம்ம ஐடியா எனக்கு செம்ம ஐடியா. என்ன ஐடியா? அதுக்கெல்லாம் மறைச்சிட்டா. நம்ம நிறைய ஏன் கிளாஸ் பீஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது? எங்கே இருக்குது? கீழே தான் இருக்கும். போட்டு கேட்டுறேன். அப்போ போய் எடுத்துட்டு வா. என்னடா பேசிட்டு இருக்கிற? போடு அந்த கிளாஸ் பீஸை போய் எடுத்துட்டு வா சுடுறதுக்கு முன்னாடி. நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நம்ம தான் 2 பேரையும் நம்ம சுட்டுட்டோமே. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா எங்களை சப்போர்ட் பண்ணுற வழியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பேசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக் டு த வீடியோ வந்தோம்னா லாஸ்ட் விசிட்டுக்கு நான் போயிட்டுருக்குறோம். ஏதோ ஒரு ஆசையில் நம்ம போயிட்டுருக்குறோம். எப்போ எந்திரிப்பாங்கன்னே தெரியாது. நீ போய் கரெக்டாக கீழே போயிட்டு மேலே போய் செட் பண்ண பிறகு அவங்க வந்து உன்னை பலான்னு அடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடங்கொய்யாலே எப்படா உனக்கு இங்கே தெரியும் இதுதான் இங்கே இருக்குன்னு? நான் இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடியே தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த வேர்ல்டை எனக்கு என் லக்குக்கு இந்த ஃபோனில் அதே வந்துருச்சு. ஓஹோ, அதனால இவ்வளோ அசால்ட்டாக போயிட்டுருக்கிறேன். இல்லை எனக்கு என்ன தெரியும். இதனால தான் நான் கிராணி 2வே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், டே 2 தான். நம்ம டே 3 தான் முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே மேலே போயிடுச்சு. ஷார்ட் கன்னும் மேலே தான் இருக்குது. மேலே போயிட்டோன்னா அப்புறமேட்டா இது மாதிரி நம்ம செட் பண்ண வேண்டிய வேலை தான். ஜெயிக்க போறானா? எஸ். என்னது இது? கதவு சாத்திட்டு போடா லூசே. தேங்க் யூ. பை பை கிராணி அண்ட் கிராண்ட்பா. கதவு சாத்திட்டு போடா. நம்ம அடுத்து நார்மல் லெவலில் மீட் பண்ணலாம். அடுத்து நான் தான் விளையாட போகிறேன். அதுக்கப்புறம் தான் நீ. அடுத்து நீ கிராணி 3 விளையாடு. எனக்கு கிராணி 2 கூட பயம் இல்லைங்க. கிராணி 3 எனக்கு பயம். அட சும்மாடா. ஐயோர்த்தன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ நேரத்தில் இந்த வீடியோ முடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 20-30க்குள்ளேயே முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எனக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லை இந்த வீடியோ நான் தான் பண்ணுவேன். இதுக்கு மேலே நமக்கு கண்டு தேவையா?
1 2 இல்ல இப்ப இல்ல 3 இப்ப 4 எப்படி உனக்குலாம் தெரியாது இதெல்லாம் நான் ஒரே ஷாட்ல 3 சுட்டங்க உருட்டுறாங்க நான் சுட்டு காட்டிச்சிட்டேன்னா நானும் இப்படி தான் பண்ணேன் எனக்கு கீழே போகவே பயமாக இருக்குது மிஸ் பண்ணிட்டான் 1 நீ ஷூட் பண்ணவே இல்லை 2 3 இப்பதான் 4 வரும் கிளாஸ் பீஸ் எடு அங்க இருக்கு அதான் மறுபடியும் கீழே போயிடுவேன் பாருங்க கீழே போய் விழுந்து 3ஆவது நாள் என்ன வர மாட்டேங்கிற எப்படினாலும் எடுத்து செட் பண்ண போகிறது நோ 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 இந்த கேம் டச் கூட பண்ணக்கூடாது அவனுக்கு கிராணி தெரியல நமக்கு துளி கூட கொடுக்க மாட்டாங்க நான் கேட்கவே இல்லை ரொம்ப ஓவரா பண்றாங்க ஜெயிக்க போகிறோம் உனக்கெல்லாம் ஜெயிக்க திறமையா இல்லை என்ன பண்ணுறது ஏன்னா இது வருது ஏன்னா கேசோலினை கொண்டு போய் போனேன் ஆமா கேசோலின் என்ன பெட்ரோல் எஸ் அப்பனா அப்படியே சவுண்ட் வருது சரி அப்படியே சவுண்ட் வரும் நான் எங்கள் ஸ்கூலில் டீச் பண்ணும்போது கேஸ்லின் அமெரிக்கன் வரும்னு கேள்விப்பட்டேன் ஆமா அப்போ அது அமெரிக்கன் கேமா ஆமா இது கூட தெரியாம இருக்கேன் போயிட்டு உனக்கு தெரியாதுன்னு பார்த்தேன் நிமிஷம் பார்த்தேன் நடிப்புங்க எல்லாம் எவ்வளோ அசால்ட்டாக எஸ்கேப் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வீடியோக்கு எங்களுக்கு 1K லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க்கில் இருக்கோம் 1K லைக்ஸ் அதுக்காகவே 1K லைக்ஸ் கொண்டு வந்துருங்க ஆடுமுள்ள என்ன கதியாக போகிறான்னு மட்டும் பாருங்க ராணி எனக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசை தான் இது போகும்போது ஒரு ஹாப்பியாக முடிச்சேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அதனால ஒன்று இங்க விட்டு ஒரு கிரானைட் இருக்குல்ல கிரானைட் சத்தத்தை போடு கிரானைட் அந்த மிருகத்துக்கிட்ட இருக்குது சூப்பர் அதனால தான் நான் எஸ்கேப் பண்ண போகிறேன் பண்ணிடலாமா 3 2 1 நீ பண்ணு நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு அதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி நிற்பாங்க பாரு எப்படின்னே தெரியாது எப்படி வருவாங்க அதான் தெரியும் ஏன் வந்துருவாங்களோ ஏறி வருவாங்கன்னா அப்படியே நம்ம கிளாஸில் வர மாட்டாங்க அதான் ரொம்ப டவுட்டாகவே இருக்குது இங்க பாரு இப்படி இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே தான் ஓடுறோம் தெரியுது அப்படியே அவங்களுக்கு நம்ம கேட்ச் பண்ண முடியல எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த எஸ்கேப்பை முடிச்சிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லா பேருக்குமே வெரி வெரி தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் பாய் பாய்